ஹலோ விவர்ஸ், டுடே நம்ம கோல்டை பற்றின ஒரு அரசு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னொன்று கோல்டு இந்தியா தான் வாங்குறாங்களா, இந்தியா தான் ஹையஸ்ட் ரிசர்வ் இருக்கா? கிடையாது. ஆர்பிஐ இந்த ஃபினான்ஷியல் இயரில் 34 மெட்ரிக் டன் கோல்டு வாங்கி வச்சிருந்தது. டுடே நம்ம கோல்டை பற்றின ஒரு அரசு பார்க்க போகிறோம். கோல்டு விலை ஏன் ஏறிக்கிட்டே இருக்குது, ஏன் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு பலருக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். இந்த எல்லோ மெட்டல் தான் வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட்டு மெட்டல் தான் கோல்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிறகு 1950 பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ $1 இந்திய ரூபாய்க்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 rupees இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், $1 இஸ் ஈக்குவல் டு 83 ரூபா. அமெரிக்க டாலருக்கு இருக்கிற இந்திய ரூபாய் 83 ரூபா. ஸோ கோல்டு நம்ம மேக்ஸிமம் இம்போர்ட் தான் பண்ணுறோம், அதாவது வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம். இந்தியாவுடைய கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல் கிடையாது கோல்டு. ஸோ வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். வெளிநாட்டிலேருந்து வாங்கும்போது நம்ம இந்தியன் கரன்சி யூஸ் பண்ணி வாங்க முடியாது. ஸோ அமெரிக்க டாலரை யூஸ் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ அமெரிக்க டாலர் 50 ரூபா இருக்கும்போது கோல்டுடைய விலை ஒரு மாதிரி இருக்கும். 60 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவங்க என்ன அனௌன்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, கோல்டு ஒரு அவுன்ஸு இத்தனை டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் இது பண்ணுவாங்க, டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஒரு அவுன்ஸு கோல்டு 28 கிராமு இவ்வளோ இத்தனை டாலர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் இத்தனை டாலர்னு கொடுத்து நீங்கள் டாலரில் தான் வாங்குவீங்க. ஸோ ஒரு டாலருக்கான வேல்யூ, ருப்பி வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஸோ இந்தியாவில் கோல்டு விலை அப்ரிஷியேட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது ஒரு ஃபேக்டர். நீங்கள் இன்னொன்று கோல்டு இந்தியா தான் வாங்குறாங்களா, இந்தியா தான் ஹையஸ்ட் ரிசர்வ் இருக்கா? கிடையாது. வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரிசர்வ் கோல்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் வேர்ல்டுலேயே அதிகமாக கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வச்சுருக்காங்க, அதுக்கடுத்து ஃப்ரான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா 10th place தான் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ இந்த ஃபினான்ஷியல் இயரில் 34 மெட்ரிக் டன் கோல்டு வாங்கி வச்சுருந்தது. இப்போ டோட்டல் ரிசர்வ் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் 800 மெட்ரிக் டன் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது கோல்டு. ஸோ கோல்டு விலை ஏறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிமாண்ட் அண்ட் சப்ளை மெக்கானிசம் மட்டுமே கிடையாது. அதாவது எல்லாருமே கோல்டு இல்லை ஏறுது அப்படின்றது மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. ஸோ நம்மளுடைய டாலருடைய விலை அப்ரிஷியேட் ஆகுது, ருப்பியோட விலை டிப்ரிஷியேட் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி $1 இஸ் ஈக்குவல் டு ஒரு 68 ரூபா 65 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 83 ரூபா ஆயிடுச்சு. ஸோ கோல்டு லிட்டிலாக ஏறினாலும் இந்தியாவில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பியோடைய விலை டிப்ரிஷியேட் ஆகுது. அதுதான் முக்கிய காரணம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.